இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். சஷ்டி விரதம் என்பது பற்றி சொல்லவிருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது கந்த சஷ்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கந்த சஷ்டியின் 3வது நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. கந்த சஷ்டி என்பது மொத்தம் 6 நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினம் 3ஆம் நாள். பொதுவாக 6 நாளைக்கு வரும் இந்த விசேஷம் இந்த முறை 5 நாள் தான் வருகிறது. 5ஆம் நாளே சூரசம்ஹாரம் வந்து விடுகிறது. இந்த கந்த சஷ்டியின் சிறப்பு என்ன? கந்த சஷ்டி அப்படின்னா என்ன? கந்த சஷ்டின்னா ரொம்ப பேர் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கந்த சஷ்டி கவசங்கிறது ஒரு பாடல். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால தேவராய சுவாமிகள் என்பவரால் இயற்றப்பட்டது அது. ஆனால் கந்த சஷ்டி விழாங்கிறது 1000 வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கந்த சஷ்டி விழாங்கிறது முருகப்பெருமான் அசுரர்களோடு போரிட்டு அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட நாள் தான் கந்த சஷ்டி. சூரபத்மன் அப்படிங்கிற அந்த அசுரன் மிக பெரிய தவமெல்லாம் செய்து நிறைய வரங்களெல்லாம் பெற்று இந்த வரங்களெல்லாம் கைக்கு வந்த உடனே அவற்றை ஆணவத்தின் காரணமாக தவறாக பயன்படுத்தி அனைவரையும் துன்புறுத்தி கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்தார். இறைவனுடைய நியதி என்னன்னா, யார் தவம் பண்ணாலும் அதுக்கு வரம் கொடுத்தோம். தவம் பண்றவன் நல்லவனா கெட்டவனா, அவன் என்ன உள்நோக்கத்தோட தவம் பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டார். அவருடைய பெயரை சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அவரை கூப்பிட்டா அவர் வந்துடுவார். அவர் வந்துட்டார்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக வரம் கொடுத்து பக்தர்களை திருப்திப்படுத்தியவர் சிவபெருமான். சிவபெருமான் தான் கேட்ட உடனே வரம் கொடுத்துருவார். ஒரே செகண்டில் வரம் கொடுப்பாராம். கேட்ட மாத்திரத்தில் அந்த க்ஷணமே அப்படியே வரம் கொடுக்கிறவர் சிவபெருமான். அந்த மாதிரி வரம் கொடுத்து பல விஷயங்களில் அவர் பல புராணங்களை பார்த்தோன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார், கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மாட்டிக்குவார். ஏன்னா இவர்கிட்ட வரம் வாங்கினவன் எல்லாமே மோஸ்ட்லி அதை தவறாகவே பயன்படுத்திட்டு இருப்பான். ஒரு அசுரன் என்ன பண்ணால், வரத்தை வாங்கிட்டு நான் யார் தலையில் கையை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாக போயிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டான். அந்த வரம் தனக்கு கிடைச்சுட்டா இல்லையாங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்காக சிவன் தலையிலே கையை வைக்கிறதுக்கு ஓடினான். சிவன் இவனுக்கு வரம் கொடுத்துட்டு இவனுக்கு பயந்துன்னு அவரே ஓடினார். அப்புறம் பெருமாள் காப்பாற்றுறார். வரம் அளிப்பதிலே சிவபெருமானுக்கு இணையாக யாருமே கிடையாது. பிரம்மாவை குறித்து தவம் செய்யலாம், திருமாலை குறித்து தவம் செய்யலாம், சிவனை குறித்து தவம் செய்யலாம். எந்த தெய்வத்தை தவம் செய்தாலும் அந்த தெய்வம் பிரத்யட்சமாகும். ஆனால் கேட்ட வரத்தெல்லாம் கண்ண மூடின்னு கொடுக்கிறவர் சிவபெருமான். அந்த மாதிரி சிவபெருமான் வழங்கிய அபரிமிதமான வரங்கள், அந்த வரங்களை வைத்துக்கொண்டு பல 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த சூரபத்மன். அந்த சூரபத்மன் உடைய கொடுங்கோல் ஆட்சியிலே பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் யார் என்றால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக் பாலகர்கள், தெய்வங்கள் என இந்திரனுடைய மகனை சிறையிலே வைத்து விட்டான். தேவர்களின் தலைவனை ஓட ஓட விரட்டி கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்த அட்டகாசத்தினால் சூரியன், வாயு, அக்னி, வருணன் போன்றவர்களெல்லாம் கூட அந்த சூரபத்மனின் கட்டளைக்கு உட்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியினால் பாதிக்கப்பட்ட தேவர்களெல்லாம் சென்று மும்மூர்த்திகளிடமும் முறையிடுகின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டு, இது என்ன அநீதி, என்ன அநியாயம் இது? அக்னி சுடுவதற்கு அவனுடைய அனுமதி வேண்டுமாம், வாயு காற்று வீசுவதற்கு அவனுடைய அனுமதி வேண்டுமாம். இப்படியெல்லாம் தேவர்களையும் தெய்வங்களையும் ஆட்டிப்படிக்கும் அளவிற்கு அவனுக்கு வரத்தை கொடுத்து விட்டீர்களே, இப்பொழுது இவனை எப்படி இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது என்று எல்லோரும் போய் முறையிடுகிறார்கள். நீர்தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடமே அனைவரும் சென்று முறையிடும் பொழுது, என்னுடைய சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும்
மரணம் கிடையாது என்று அவனுக்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சக்தி, அதாவது சிவபெருமான் சொல்றார், என்னுடைய சக்தியால் மட்டும்தான் மரணம். அவன் அதான் கேட்டிருக்கான், உங்களை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு. தந்தோம் அப்படின்னு அவர் கொடுத்துட்றார். அவருக்கு தெரியும் சிவபெருமான் வரமாட்டார், கொல்ல மாட்டார் நம்மளை, ஏன்னா அவர் தான் வரம் கொடுத்த சாமி எப்படி கொல்லும் அப்படின்னு. அதற்காக தனக்கு இணையான ஒரு சக்தியை உற்பத்தி செய்கிறார். சிவபெருமான் தனது 5 முகங்களாகிய அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசான்யம், தத்புருஷம் என்னும் 5 முகங்களிலிருந்தும் அதை தவிர மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு முகமான அதோமுகம் என்னும் ஒரு கீழ்நோக்கி இருந்த ஒரு முகத்திலிருந்தும் 6 முகங்களின் நெற்றிக் கண்களில் இருந்தும் 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த 6 தீப்பொறிகளை அக்னி தேவனிடம் ஒப்படைத்தார். அக்னியாலேயே அந்த தீப்பொறியின் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லையாம். அதை அவன் வாயு தேவனிடம் கொடுக்க, வாயு தேவன் அதை கங்கையிடம் சேர்த்து, கங்கை அதை சரவண பொய்கையிலே கொண்டு வந்து சேர்த்தாள். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் வாரி அணைத்த பார்வதி ஒன்றாக இணைத்து கந்தன் என பெயரிட்டு 6 முகங்களோடு கூடிய ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த கந்தன் தான் சூரனை அழிப்பதற்காக, தேவர்களை காப்பதற்காக தோன்றிய கடவுள். சூரனை அழிப்பதற்காக திருச்செந்தூரிலே வந்து அங்கே முகாமிட்டு படைகளுடன் வந்து தனது 12 படை வீர தளபதிகள் உடன்பிறவா சகோதரர்களாக கூட சேர்ந்து போர் புரிந்த 12 பேரையும் அழைத்து வந்து திருச்செந்தூரிலே வந்து தங்கிய பொழுது அங்கே வியாழ பகவான் வந்து, இதுவரை நடந்த விஷயங்கள் என்ன, யார் இந்த சூரபத்மன், எப்படி இவன் தவம் செய்தான், ஏன் இவனுக்கு இறைவன் வரம் கொடுத்தார், அந்த வரத்தை அவன் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தினான், அதனால் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அவனுடன் போரிட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துபவர் வியாழ பகவான், ஜூபிட்டர். தேவர்குல குருவான பிரகஸ்பதியின் அறிவுரையை கேட்டு அதன்படி போர் தொடுக்கிறார். முதலிலே தூது அனுப்புகிறார், அது பலனளிக்கவில்லை. பிறகு போர் தொடுக்கிறார். கந்த சஷ்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்திலே தான் அந்த போர் நடைபெற்றது. 6 நாள் யுத்தத்திலே 6ஆம் நாள் சூரன் சம்ஹாரம் நடைபெறுகிறது. அவன் கேட்ட வரம் என்ன? சிவபெருமானை பார்த்து, உமது சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சுப்பிரமணிய சுவாமி என்பவர் சிவபெருமானுக்கு சமமாக உள்ளவர். சிவபெருமானோடு வேறு யாரையும் ஒப்பிடவே முடியாதான். ஆனால் சுப்பிரமணிய சுவாமியை ஒப்பிடலாம். சமான ரூப என்று அவரை சொல்லுவது. அந்த சமான ரூபமாக இருக்கின்ற அது ஐமுக சிவம், இது அறுமுக சிவம். அந்த அறுமுக சிவமான சுப்பிரமணியன் சூரனை சம்ஹாரம் செய்த நாள்தான் இந்த ஸ்கந்த சஷ்டி. சூர சம்ஹாரம் நிகழ்ந்தது 3 தலங்களிலே, திருச்செந்தூரில், திருப்போரூரில், திருப்பரங்குன்றத்தில். இது எப்படி 3 தலங்களில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது என்னும் தகவலை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியாக சொல்கிறேன். நாளைய தினம் பொது தகவல் நிகழ்ச்சி பகுதியிலே இந்த சூரசம்ஹாரத்தின் சில சூக்ஷ்மமான ரகசியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரியசன்னூர் வெங்கட்ராமன். வணக்கம்.